recent topics, and based on that we will try to use it as empathy, and aduketa solution mari we will try to find it. Okay, whether if you have any recent topics that happen like current affairs also, if you have any empathy. ரீசெண்டாக வந்து ஒரு பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு. எப்படின்னா ட்ரெயின் வரும்போது பஸ் அந்த கேட்டு க்ளோஸ் ஆகுது. ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது பஸ் வந்து இடிச்சிருச்சு. அதில் நிறைய பேர் டெட் ஆகிட்டாங்க. ஸோ அது வந்து ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருந்தால். ஸோ அந்த கேட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. மோஸ்ட் கேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, உள்ளே இருக்கிற ஆப்ரேட்டர் தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஈவன் ரெட் சிக்னலோ க்ரீன் சிக்னலோ வருதுனாலுமே உள்ள ஆப்ரேட்டர் தான் வந்து தேர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் தி கேட்ஸ். ஸோ இது ஆட்டோமேட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட் பண்ணுறதுன்னா இதுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கு ஆட்டோமேஷன் எடுத்துகிட்டு வந்தோம்னா மெயினாக என்ன தேவை, ஒரு சிஸ்டம்க்கு சென்சர் ஆக்சுவேட்டர் தேவை, அண்ட் நடுவில் ஏதோ ஒரு ஃபீட்பேக் சம் சார்ட் ஆஃப் ஃபீட்பேக் இருக்கும். வாட் ஆர் யுவர் ஐடியாஸ்? ஐடியா ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க? சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அந்த இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகும்னா, இப்போ நம்மளுக்கு வந்து மேலே வந்து அக்யூரேட்டான ஜிபிஎஸ் வேணும் சார். ஜிபிஎஸ் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் வந்து அதை நமக்கு மொபைல் ஆப்பில் ஐஆர்சிடிசிஸ்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஸ்டேஷனுக்கான அக்யூரேட் ஜிபிஎஸ் வேணும். அதுவே சம்டைம்ஸ் நம்ம காட்டும் போது முன்ன பின்ன காட்டும். அந்த அக்யூரேசி இன்னும் அதாவது ஸ்டேஷன்ஸ் கொடுக்கும்போது நீ அக்யூரேட்டான ஜிபிஎஸ் கொடுத்தோம்னா என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது அடுத்த ஸ்டேஷன் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா அது தாண்ட என்ன ஆகுனா ஜிபிஎஸ் வந்து அங்கே வந்து சிக்னல் அனுப்பிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா அடுத்த ஸ்டேஷனில் வந்து கேட் வந்து இந்த ட்ரெயின் வந்து இவ்வளோ ஸ்பீடில் அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்கு, இந்த டைமில் எஸ்டிமேஷன் ஆகும், இந்த டைமில் வந்து இங்கே ரீச் ஆயிரும்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கே ஆட்டோமேட்டிக் வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. க்ளோஸ் பண்ணும்போது வந்து சைரனோட க்ளோஸ் ஆச்சுன்னா மேபி வந்து அவங்க ரோட் கிராஸ் பண்ணுறவங்களுக்கும் மேபி இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே எப்பயுமே உனக்கு க்ளோஸ் ஆகும் போதுன்னா ஒரு சவுண்ட் வரல, க்ளோஸ் ஆகும்போது ஓப்பன் ஆகும்போது ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அது மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு மேனுவல் தான் சார் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. க்ளோசிங் சிஸ்டம் வரும்போது அவன் க்ளோஸ் பண்ணுற போது அது ஓப்பன் பண்ணும்போது அது சவுண்ட் வரும். மேனுவலாக தான் பண்ணுறாங்க, பட் அந்த க்ளோசிங் இந்த ஓப்பனிங் அப்போ ஒரு வார்னிங் சவுண்ட் வேறு வரும். அதே மாதிரி இதுலேயும் ஆட்டோமேட்டிக் பண்ணும்போது ஆல் இல்லைன்னு நினச்சா சரி இது வரல போல, அவங்க மேலே பார்க்க மாட்டாங்களே, ரோட்டை பார்த்து ஓட்டு போகும்போது டக்குன்னு போயிடுவாங்க. அப்போ அது வந்து மேபி அது இஷ்யூஸ் ஆகலாம். அதனால இன்னும் கொஞ்சம் சைரன் கொஞ்சம் ஜாஸ்தி சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மேபி அந்த அக்யூரேசியான ஜிபிஎஸ் மூலமா இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி பஸ் வந்து ட்ராப் ஆகிறதோ மேபி நம்ம நார்மல் இப்போ யாரை கிராஸ் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் அலர்ட் ஆகிப்பாங்களா, ஓ இது வந்துட்டு இருக்கு, இந்த டிஸ்டன்ஸில் வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு மேபி அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகும். ஆனால் ஒரு ட்ராபேக்னா இப்போ ஜிபிஎஸ் சிக்னல் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக இருக்காது. ஜிபிஎஸ் சிக்னல் எப்படின்னா உனக்கு சேட்டலைட் ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ரிசீவ் ஆகும். ஆர் மேபி லைக் ஒரு சிங்கிள் ஸ்டேஷன்னா ஸ்டேஷன்லேருந்து போயிட்டு தென் இட் ஹாஸ் டு ரீச் தேர். இந்த டைம் டிஃப்ரென்ஸில் நம்ம நார்மல் ட்ரெயின் இப்போ லோக்கல் ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படின்னா கூட ஓகே ஓரளவுக்கு வில் ஹாவ் டைம். எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கு, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஓகே என்ன ஸ்பீடில் போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அது உள்ள ஸ்பீடாக போயிட்டு அந்த டேட்டாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உள்ள கம்ப்யூட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர், அந்த கிலோமீட்டர் பர் ஹவருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எந்த இடத்துல எப்போ வந்து ரீச் ஆகும், எவ்வளோ நேரம் இது ட்ராவல் ஆகும் அந்த கேட்டை தாண்டி போகிறதுக்கு, இந்த டேட்டாவில் வரதுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டேஷன் ஜாஸ்தி ஆகும். அது டேட்டா நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் ஜிபிஎஸ் மூலம் போயிட்டு வர்றது அப்படின்னா there can be some drawbacks. ஏன்னா ரியல் டைமாக எக்ஸாக்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, லேட்டன்சி கொஞ்சம் இருக்கும். அதுக்கு சம்மந்தம் திஸ் கேன் பி குட் ஐடியா, பட் கொஞ்சம் லேட்டன்சி கம்மி பண்ணுற மாதிரி தேர் ஷுட் பி. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கப்போ வந்து கொஞ்சம் மேபி மச் ஃபாஸ்டராக இந்த மாதிரி வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? லைக் சார் இப்போ இவன் சொன்னது ஓகே தான், லைக் ஆட்டோமேட்டாக இது நம்ம பேரிகேட் போடுற மாதிரி. ஆனால் சப்போஸ் ஒரு வெஹிக்கிள் வந்து அந்த ட்ராக்ல மாட்டிடுச்சுன்னா நம்ம அங்கே ஏதாச்சும் பண்ணும்போது இந்த இதில் மாட்டிடுச்சுன்னா அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சென்சார் வச்சுட்டு நம்ம ட்ரெயினுக்கோ இல்லாட்டி லைக் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கும் நம்ம சிக்னல் கொடுத்தோம்னா அந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து ஈவன் அந்த ஸ்டேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடுவில் போகிற வழியில் சிக்னல்ஸ் இருக்குது, அந்த சிக்னல் ஸ்டாப் பண்ணும். பட் இந்த மாதிரி பர்சன் மாட்டிட்டாங்க இல்லை ஏதாவது வண்டி ஏதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாட் கேன் பி குட் மெத்தட். ஒரு கேமரா மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கேமராவை பார்த்து சொல்கிறதுக்கு ரெசிபி பர்சன் இல்லை நான் சென்னை மூலமாக
ஒரு பர்சன் வந்து லாங்கர் டியூரேஷனுக்கு அங்கே லிங்கர் ஆகிற பர்சன் வண்டி அப்படிங்கிறத இட் கேன் ஐடென்டிஃபை இந்த பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இட் ஐடென்டிஃபை பர்சன் ஒரு சப்ஜெக்ட் ஒரு டைமிங் மாதிரி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைமிங் மேலே ரொம்ப நாள் நிற்கிறாங்க அப்படின்னா இட் கேன் அலர்ட் த ஸ்டேஷன் அண்ட் சிக்னல் ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் இட் கேன் அலர்ட் லைக் நியர்பை அத்தாரிட்டி அண்ட் ஆஸ்க் தட் லைக் ஹெல்ப் அபவுட் கிளியர் ஓகே திஸ் கேன் பி a good method to clear out if there is any problem in crossing the signal crossing track. க்ளோஸ் பண்ணும்போது வந்து இது நடுவில் ஏதாவது மாட்டுதா அப்படிங்கிறது அதை அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம். ஒன்று அந்த ஒரு லவுடர் பஸர் சவுண்ட் வரலாம். பஸர் சவுண்ட் ஆல்ரெடி இஸ் தேர். அப்படி இருந்தாலுமே நிறைய பேருக்கு அடிப்படுது, தலையில் க்ளோஸ் ஆகும்போது தலையில் அடிப்படுது, காரில் அடிப்படுது. அதை அவாய்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அதை அவாய்ட் பண்ணா மேபி அந்த அதே மீறி கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக அவங்க அந்த பஸர் வரும்போது ஸ்டாப் பண்ணுறோம். நம்மளால ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அது ஓகே வில் லீவ் இட் வில் கிவ் இட் சம் சார்ட் ஆஃப் பஃபர். ஃபாலோ பண்ணல இல்லை இது அவசரத்தில் வந்து பிரேக் பிடிக்க முடியாமல் தே ஆர் ட்ராவல்ஸ் அவங்க மேலே க்ளோஸ் பண்ணக்கூடாது. வாட் கேன் பி டன்? சப்போஸ் இப்போ நம்ம ஏதாச்சும் சென்டரோ ரிசீவர் அந்த இதுக்கிட்ட வச்சுட்டோம்னா நம்ம பஸர் ஓடும் போது அது சப்போஸ் ஆன் ஆச்சுன்னா அதுக்கு மேலே வெஹிக்கிள்ஸ் வந்தால் சிக்னல் கட் ஆகும். ஸோ அந்த இதுவும் இறங்காமல் பார்த்துக்கலாம் சார். ஓகே ஸோ எதாவது க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே ஏதாவது கிராஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் இது போயிட்டு மோஷன் சென்சார் மாதிரி இந்த லைனை கிராஸ் பண்ணாமல் இதாக இருக்குது. லைன் கிராஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இது க்ளோஸ் ஆகாது. ட்ரெயினுக்கு இல்லை சார் சிக்னல் இட் கண்டினியூ. மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பஸர் அடிக்கும் போது இப்போ ஒரு 10 வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னா ஒரு 2-3 ஆஃப் தம் தான் போவாங்க. அப்போ அந்த 2-3 ஆஃப் தம் போனதுக்கப்புறம் லைக் எப்படியோ இறக்குற மாதிரி பார்த்தோம். பிகாஸ் ட்ரெயின் எப்படியோ வர்றதுக்கு ஒரு 3 minutes or 4 minutes பிஃபோரே அந்த க்ளோஸ் பண்ணுவாங்க. இன் கேசஸ் சர்டன் கேசஸ் அப்படி சில கேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இப்படி இந்த சிக்னலே ஸ்டேஷனே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வரதுக்கு லைக் 1 minute or 2 minutes அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னா இங்கே நிற்கிறதுக்கு கத்த ஆரம்பிச்சிடும். டிராஃபிக்கில் பாருங்க கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நேரம் நிற்காது. பட் வாட் கேன் பி இஸ் இந்த இது கிளியர் ஆன் திஸ் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வேர் த பர்சன் இஸ் இன் பிட்வீன். அந்த டைம்லனா we can make the signal to turn right. If the train வந்துட்டு லெட்ஸ் லைக் ஸ்டேஷனுக்கும் இங்கே வரதுக்கு இல்லை ஒரு சிக்னல் இருக்குன்னா அந்த ரெண்டாக டர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இவன் வந்து டேரெக்டாக முன்னாடி இதை தாண்டிட்டேன் அப்படிங்கிற காரணத்தினாலே முன்னாடி போக முடியாது. பின்னாடி கெட் பேக் மேபி சைடில் வந்து there can be some sort of leeway where they can wait and further போகாமல் இருக்கிறதுக்கு there should be some method where he should be alerted, so he or she should be alerted to a certain safe path where they can wait and இது முடிச்சுட்டு அப்புறம் போகலாம். That is our worst case scenario. So we can work on this. So future there should be a method so that there is no this case does not repeat again. And automation is a good thing, but there should be also some sort of human interventions in cases like exactly like this thing. There should be human interventions to understand the nuances, and maybe AI can be improved more so it can understand the human nuances.